ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, உங்க பாட்டிக்கு இடுப்பு வலியோ முழங்கால் வலியோ எந்த வயசுல வந்துச்சு? அவங்களுக்கு ஒரு 70 இல்ல 80 வயசாகும் போதுதான் அந்த மூட்டு வலி எல்லாம் தலை தூக்கும். ஆனா நம்ம அம்மா அப்பாக்களுக்கு அவங்களுக்கு ஒரு 50-60 வயசுலயே இந்த வலிகள் எல்லாம் வர ஆரம்பிச்சிடுச்சு. சரி, நம்ம தலைமுறைக்கு, அதாவது இப்போ 30-35 வயசு ஆகிற நம்மள பல பேருக்கு இடுப்பு வலி, முழங்கால் வலி, கழுத்து வலி, முதுகு வலின்னு எல்லாமே இப்பவே வந்து நிக்குது. யோசிச்சு பாருங்க, பாட்டிக்கு 80 வயசுல வந்த வலி நமக்கு மட்டும் ஏன் 30 வயசுலயே வருது? இது உங்க வீட்லயும் நடக்குதா? பாட்டி தாத்தா காலத்துல இருந்த வேலை வாழ்க்கை இப்ப இல்ல, எல்லாமே மாறி போனதுக்கு நாம என்ன பண்ண முடியும்னு நீங்க கேட்கலாம். டெய்லி 10 மணி நேரம் உட்காந்து லேப்டாப் பார்த்து வேலை பார்த்து தான் ஆகணும், இல்லனா யாரு சம்பளம் கொடுப்பா? நீங்க கேக்குறது கரெக்ட் தாங்க. மாறின வாழ்க்கைக்கு நாம அடாப்ட் பண்ணது நம்ம தப்பு இல்ல, அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம உடம்ப பாத்துக்காம விட்டுட்டோம், அதுதான் நாம பண்ண பெரிய தப்பு. இன்னைக்கு வீடியோல 3 முக்கியமான கேள்விகளுக்கு பதில் சொல்ல போறாங்க. 1, இந்த வலி குறைபாடுகள் எல்லாம் நம்ம 30 வயசுலே வரத்துக்கு உண்மையான காரணங்கள் என்னென்ன? 2, இதெல்லாம் நம்ம எப்படி தடுத்து நிறுத்த போறோம்? 3வது முக்கியமான கேள்வி, நம்ம வீட்டு பசங்களுக்கு இந்த நிலைமை வராம நாம எப்படி தடுத்து பாதுகாக்கிறது? வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, ரொம்ப முக்கியமான விஷயங்களை இன்னைக்கு நாம பேச போறோம். இத கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஆச்சரியம் புரியும். நம்ம பாட்டி காலத்துல எல்லாம் அவங்க உடம்பு எவ்வளவு உறுதியா இருந்துச்சு. 80 வயசு ஆனாலும் அவங்களால சுறுசுறுப்பா வேலை செய்ய முடிஞ்சது. அவங்களுக்கு ஏதோ வயசான காலத்துல வர இயற்கையான தேய்மானம் மட்டும்தான் இருந்துச்சு. அடுத்து நம்ம அம்மா அப்பா தலைமுறை, அவங்களுக்கு 50-60 வயசுலயே கை கால் வலி, கால்சியம் குறைபாடு, எலும்பு பலவீனம் இதெல்லாம் தலை தூக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஆனா இப்போ இருக்கிற 30 வயசு இளைஞர்களுக்கு, இன்னும் சொல்ல போனா ஐடில வேலை செய்யறவங்க, டெஸ்க் ஜாப்ல இருக்கிறவங்க, வீட்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் 30 வயசுலயே, ஏன் சில பேருக்கு 20 வயசுலயே கூட முழங்கால் வலி, இடுப்பு வலி, கால்சியம் குறைபாடு, வைட்டமின் டி குறைபாடு, பற்கள் சொத்தையாகிறது, கண் பார்வை மங்குறது, சின்ன வயசுலயே சர்க்கரை நோய், பிபி வரது எல்லாமே முன்னாலேயே வந்துடுதுங்க. இது எதனால நடக்குது தெரியுமா? நம்மளோட வாழ்க்கை முறை தலைகீழா மாறி போனதுதான் இதுக்கெல்லாம் முக்கிய காரணம். இத நினைச்சு நாம பயப்பட வேண்டாம், ஆனா விழிப்புணர்ச்சியோட இருக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். சரி, இதுக்கெல்லாம் என்னதான் காரணம்? ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல்ல ரொம்ப முக்கியமானது, சூரிய ஒளி நம்ம மேல படவே மாட்டேங்குது. நம்ம ஊர்ல வெயிலுக்கு என்ன குறைச்சல்? ஆனா நம்ம என்ன பண்றோம்? காலையில 9 மணிக்கு ஏசி ரூம்குள்ள போறோம், சாயந்தரம் நிலா வந்த அப்புறம் தான் வெளியில வரும். சூரிய வெளிச்சமே நம்ம தோல்ல படல. இதனாலதான் நம்ம உடம்புல வைட்டமின் டி குறைபாடு பயங்கரமா அதிகரிக்குது. வைட்டமின் டி இல்லனா நாம என்னதான் கால்சியம் சாப்பிட்டாலும் நம்ம எலும்புகளுக்கு போய் சேராது. அத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. எலும்பு சும்மா பொல பொலன்னு பலவீனம் ஆயிடும். 2வது, நம்ம உணவு பழக்கம். நம்ம பாட்டி காலத்துல கேழ்வரகு கூழ், கம்பு, எள்ளுருண்டை, முருங்கைக்கீரை, நாட்டு காய்கறிகள் சாப்பிட்டாங்க. நம்ம இன்னைக்கு என்ன சாப்பிடுறோம்? பீஸா, பர்கர், மைதா பிஸ்கெட், பேக்டு ஃபுட், வெளிநாட்டு ஸ்நாக்ஸ். கால்சியம், மினரல்ஸ் எந்த சத்துமே இதுல இல்ல. வெறும் மைதாவும் சர்க்கரையும் தான் இருக்கு. 3வது, உட்காந்தே இருக்கிற வேலை. காலையில எழுந்து சேர்ல உட்காந்தா மதியானம் வரைக்கும் எந்திரிச்சு கூட நடக்க மாட்டோம். பாட்டிங்கெல்லாம் அப்ப கிராமத்துல கிணத்துல தண்ணி இறைச்சாங்க, அம்மிக்கல் ஆட்டினாங்க, நடந்து போனாங்க, வீடு கூட்டினாங்க. அந்த காலத்துல உடம்புக்கு எவ்வளவு வேலை இருந்துச்சு பாருங்க. இன்னைக்கு நாம ஒரே இடத்துல 9 மணி நேரம் அசையாம உட்காந்து வேலை பார்க்கிறோம். இதனால இடுப்பு வலி, எலும்பு வலி, மூட்டு வலி, கழுத்து வலி கண்டிப்பா வரதான் செய்யும். 4வது, நம்ம போன் அண்ட் ஸ்கிரீன் டைம். நாள் முழுக்க போனை நோண்டிக்கிட்டே இருக்கும், இல்ல லேப்டாப் ஸ்கிரீனை பார்த்துக்கிட்டே இருக்கும். இதனால என்ன ஆகும்? கண் பார்வை சீக்கிரமா கெட்டு போகும்.
அது போக தலைய கீழே குனிஞ்சுக்கிட்டே மொபைல் பாக்குறதால கழுத்து எலும்பு பாதிக்கப்பட்டு டெக்னிக்னு சொல்லக்கூடிய முதுகு வலி, கழுத்து வலி இப்போ 30 வயசுலயே நிறைய பேருக்கு வருது. 5வது, மன அழுத்தம். ஆபீஸ் டென்ஷன், குடும்ப டென்ஷன்னு எப்ப பார்த்தாலும் ஒரு பயம், ஒரு டென்ஷன். இது உடம்புல ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை அதிகப்படுத்துது. உடம்புல வீக்கம் உண்டாகி மூட்டு வலி அதிகமாகிறதுக்கு இதுவும் ஒரு காரணம். 6வது, தூக்க குறைவு. ராத்திரி 2 மணி வரைக்கும் போனை பார்த்துட்டு காலையில சீக்கிரமா எழுந்திருக்கிறது. உடம்புக்கு கொடுக்க வேண்டிய சரியான ஓய்வு கிடைக்காததால செல்கள் புதுப்பிக்கப்படுற வேலை தடைப்படுது. உடம்பு சீக்கிரமே வயசான மாதிரி சோர்ந்து போயிடுது. 7வது, இளம் வயதிலேயே எடை அதிகரிப்பு. முறையற்ற உணவு, உடற்பயிற்சி இல்லாததும் சேர்ந்து நம்ம எடைய ரொம்ப சீக்கிரமே ஏத்திடுது. நம்ம உடம்பு தாங்குற எடையை விட அதிக பாரம் முழங்கால் மூட்டுகளுக்கு மேல படும்போது 30 வயசுலயே மூட்டு தேய்மானம் வரதான் செய்யும். இப்ப இதெல்லாம் கேட்டுட்டு, ஐயோ எனக்கு 30 வயசுதான் ஆகுது, என் நிலைமை என்ன ஆக போகுதுன்னு நீங்க கவலைப்பட வேணாம். இதெல்லாம் நம்ம தடுத்து நிறுத்த முடியும், சரி செய்ய முடியும். ரொம்ப சிம்பிளான பழக்கங்கள் தான். 1, காலையில சூரிய வெளிச்சம். டெய்லி ஒரு 10-15 நிமிஷம் காலையில வர மிதமான வெயில்ல உங்க தோல் படுற மாதிரி நில்லுங்க. அது பால்கனியோ மொட்டை மாடியோ. இயற்கையான வைட்டமின் டி உங்க உடம்புக்குள்ள போகட்டும். இது உங்க எலும்புகள்ல பலமாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். 2வது, நடுவுல எந்திரிச்சு நடக்கிறது. நீங்க ஆபீஸ் டெஸ்க்ல உட்கார்ந்து வேலை பார்க்கறவரா இருந்தா ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒரு தடவை சும்மா ஒரு 2 நிமிஷம் எந்திரிச்சு நடந்துட்டு வாங்க. உடம்புக்கு சின்னதா ஒரு மூவ்மெண்ட் கொடுங்க. தண்ணி பிடிச்சி குடிக்க எந்திரிச்சு போங்க. பக்கத்து டீம்ல இருக்க ஃப்ரெண்டு கிட்ட ஒரு ஹாய் சொல்ல போங்க. ஏதாச்சும் ஒரு பழக்கத்தை வச்சுக்கோங்க. 3வது, சின்னதா நடைப்பயிற்சி மற்றும் உடற்பயிற்சி. டெய்லி ஒரு 30 நிமிஷம் பிரிஸ்க் வாக் போங்க. வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன ஈஸி உடற்பயிற்சிகள், யோகா, பிராணாயாமா இதெல்லாம் பண்ணுங்க. உங்க முதுகு தண்டுக்கும் மூட்டுகளுக்கும் விரைச்சு போகாம இருக்க இது ரொம்ப உதவும். 4வது, போன் பார்க்காம யாராலையும் இருக்க முடியாது. ஆனா போன் பார்க்குற பொசிஷனை மாத்த முடியும்ல. போனை உங்க கண்ணுக்கும் தலைக்கும் நேரா வச்சு பாருங்க. கழுத்தை குனிஞ்சு போனை தயவு செஞ்சு பார்க்காதீங்க. கழுத்துக்கு ஒத்தடம் கொடுக்கறது, சின்ன சின்ன ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பண்றது இதெல்லாம் பழக்கப்படுத்திக்கோங்க. 5வது, 30 வயசுல பேசிக் ஹெல்த் செக்அப் பண்றது. நமக்கு எதுவும் வராதுன்னு சொல்லிட்டு இருக்காம வருஷத்துக்கு ஒரு தடவை வைட்டமின் டி, கால்சியம், சுகர், பிபி டெஸ்ட் எல்லாமே ஒரு முறை செக் பண்றது நல்லது. ஆரம்பத்திலே தெரிஞ்சா ஈஸியா சரி பண்ணலாம் இல்லையா? 6வது, தூக்கமும் மன நிம்மதியும். ராத்திரி சீக்கிரமா தூங்க பழகுங்க. தூங்குறதுக்கு 1 மணி நேரம் முன்னாடி போனை தள்ளி வச்சிடுங்க. மனச அமைதியா வச்சுக்க தியானம் மாதிரி சின்ன பழக்கங்களை வச்சுக்கோங்க. இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம உணவு முறை. நம்ம பாட்டிங்க சாப்பிட்ட அதே பாரம்பரிய உணவுகளுக்கு நாம இன்னைக்கு திரும்ப போறோம். இதுக்கு ரொம்ப பெரிய செலவெல்லாம் பண்ண தேவையில்லை. முதலாவதா கேழ்வரகு, ராகி. வாரத்துக்கு 3 நாள் ராகி களி, ராகி தோசை இல்ல ராகி கூழ் ஏதோ ஒரு வகையில கேழ்வரக உங்க உணவுல கண்டிப்பா சேர்த்துக்கோங்க. இதுல இருக்கிற கால்சியம் வேற எந்த பாக்கெட் பால்லயும் கிடைக்காது. எலும்புகளை இரும்பு மாதிரி பலமாக்குறதுக்கு ராகி ரொம்ப ரொம்ப முக்கியம். 2வது, கருப்பு எள்ளுல செய்யப்பட்ட கருப்பு எள்ளு உருண்டை சாப்பிடுங்க. எள்ளுல இயற்கை கால்சியம் நிறைஞ்சிருக்கு. மூட்டு வலி இருக்கிறவங்களுக்கு எள்ளு ஒரு அருமருந்து. 3வது, முருங்கைக்கீரை மற்றும் நாட்டுக்கீரை வகைகள். முருங்கைக்கீரையில என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இரும்பு சத்து, கால்சியம் எல்லாமே இதுல கொட்டி கிடக்கு. வாரத்துல 2-3 தடவை கீரையை சேர்த்துக்கோங்க. 4வது, மோர் மற்றும் தயிர். பாக்கெட் பால் குடிக்கிறதுக்கு பதிலா நல்ல தரமான மாட்டுப்பால் வாங்கி அதுல தயிர் பண்ணி மோர் பண்ணி குடிங்க. இது வயிற்றையும் குளிர்ச்சியா வச்சுக்கும், உடம்புக்கு தேவையான நல்ல பாக்டீரியாக்களையும் கொடுக்கும். 5வது, நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ். பாதாம், அக்ரூட், முந்திரி இதெல்லாம் அளவா எல்லாம் சேர்த்து டெய்லி ஒரு சின்ன கைப்பிடி எடுத்துக்கோங்க. மூளைக்கும் எலும்புகளுக்கும் ரொம்ப நல்லது.
கடைசியா வெள்ளை சர்க்கரைக்கு பதிலா நாட்டு சர்க்கரை இல்ல பனை வெல்லம் எடுத்துக்கோங்க. அதையும் அளவாதான் எடுத்துக்கணும். மைதாவுக்கு பதிலா முழு தானியங்களை பயன்படுத்துங்க. ப்ராசஸ் ஃபுட்டை விட்டுட்டு நம்ம வீட்ல சமைக்கிற சமையலை சாப்பிடுங்க. சரி, இப்ப நாம கத்துக்கிட்ட இந்த பாடத்தை நம்ம குழந்தைகளுக்கு கொண்டு போகணும். ஏன்னா இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் சின்ன வயசுலயே போன்ல விழுந்து கிடக்குறாங்க. இப்ப நம்ம பசங்களை நம்ம எப்படி பாதுகாக்க போறோம்? 1. மொபைல் போன் நேரத்தை குறைங்க. அவங்களுக்கு விளையாடுறதுக்கு அவுட்டோர் கேம்ஸ் அறிமுகப்படுத்துங்க. கபடி, தாழம்பூ, ஓடி பிடிச்சு விளையாடுற விளையாட்டுகள், சைக்கிள் ஓட்டுறது, இதெல்லாம் அவங்களோட எலும்புகளையும் தசைகளையும் வலுவாக்கும். சின்ன வயசுலயே விளையாட்டுல ஈடுபடுற குழந்தைங்களோட உடல் உறுதி ரொம்ப காலத்துக்கு நீடிக்கும். 2. பாக்கெட் ஸ்நாக்ஸ் கொடுக்கறத நிப்பாட்டுங்க. சிப்ஸ், நூடுல்ஸ், பிஸ்கெட்னு கொடுக்கறதுக்கு பதிலா சுண்டல், நிலக்கடலை, எள்ளுருண்டை, பழங்கள்னு நம்ம பாட்டிமார்கள் செஞ்சு கொடுத்த ஆரோக்கியமான தின்பண்டங்களை கொடுங்க. 3. வெளிச்சம் படுற மாதிரி பாத்துக்கோங்க. சமைக்கிற இடமோ படிக்கிற இடமோ நல்ல காத்தும் சூரிய வெளிச்சமும் கிடைக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க நண்பர்களே, எலும்புகளோட பலம்ன்றது நம்ம குழந்தை பருவத்திலையும் இளமை பருவத்திலையும் நாம சேமிக்கிற செல்வம், சொத்து. இன்னைக்கு அவங்களுக்கு நாம என்ன பழக்கத்தை கத்து கொடுக்கறோமோ அதுதான் அவங்களோட எதிர்காலத்துல 70 வயசுலயும் அவங்கள சுறுசுறுப்பா வச்சுக்க உதவ போகுது. இன்னைக்கு நம்ம பேசின விஷயம் உங்க மனசுல ஒரு தெளிவை கொடுத்திருக்கோன்னு நம்புறேன். இந்த வழிகள் எல்லாம் ஏதோ தவிர்க்க முடியாத சாபம்லாம் கிடையாது. இதெல்லாம் நம்மோட வாழ்க்கை முறையில நாம பண்ற சின்ன சின்ன மாற்றங்கள்ல சரி பண்ணலாம். 30 வயசுல வர வழிகளை முறையான உணவு, நல்ல தூக்கம், சூரிய வெளிச்சம், சின்ன சின்ன உடற்பயிற்சி மூலமா கண்டிப்பா தடுத்து நிறுத்த முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். நான் சொன்ன இந்த பழக்கங்கள்ல நீங்க முதல்ல எந்த பழக்கத்தை ஆரம்பிக்க போறீங்கன்னு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. 30 வயசுலயே ஐயோ அம்மா வலிக்குதுன்னு சொல்ற உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை உங்க வாட்ஸ்அப் குரூப்ல இப்பவே ஷேர் பண்ணுங்க. மத்தவங்க ஆரோக்கியமா இருக்க நீங்களும் ஒரு காரணமா இருப்பீங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். கண்டிப்பா அம்மா அப்பா நலம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெரியவங்களோட நலனை மையப்படுத்தி நாங்க நிறைய தகவல்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம்.